ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெஸ்ட்டு யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பேனரில் பார்க்குற மாதிரி கிவி யூபிஐ கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேனரில் வந்து 5% கேஷ்பேக் அப்படின்னு பேனர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படி கேஷ்பேக்ஸ் இருக்குது, நான் பர்சனலாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிவி கிரெடிட் கார்டை வந்து நான் வந்து ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் கார்டு கிடையாது. ஸோ கையில் கொடுக்குற மாதிரி கார்டு தெரியாது, எல்லாமே ஸ்கேனிங் மட்டும் தான். ஏன்னா யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸில் ஸோ கூகுள் பே மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இது என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டு. என்னோடய அவுட்ஸ்டாண்டிங் பாருங்கள், 26,000 இருக்குது. இது வந்து எஸ் பேங்க் வந்து இது வந்து நமக்கு டைப்பில் தராங்க. சரிங்களா, இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த கிவி கிரெடிட் கார்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன்னா, நியான் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேளை வந்து அந்த நியான் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 1172 வந்து பே பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற எலிஜிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. என்னென்னு பாருங்களேன், மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, மைல் ஸ்டோனில் தான் இந்த 5% கேஷ்பேக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 லாட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க, இந்த ஏர்போர்ட் லாட்ஜு. இந்த 5% கேஷ்பேக் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணிட்டோன்னா இந்த 5% கேஷ்பேக் நமக்கு கிடைக்கும். இந்த நியான் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்திங்களா, டீ கடையில் இல்லை கடையில் போய் ஸ்கேன் பண்ணுறப்ப எல்லா ஸ்கேனுக்கும் 2% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேங்களா, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து 0.5% கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிவார்ட் சேவிங், ஒருவேளை நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து கிவிக்கு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குற மாதிரி மந்த்துக்கு 100 ரூபா வரையும் கேஷ்பேக் வரும். 100 ரூபா வரல, அப் டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ரூபா வரையும் வந்து கேஷ்பேக் வரும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்த காசை வந்து இந்த கிவி அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எதாவது செலவு செஞ்சால் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட் லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லாட்ஜ் வந்து தராங்களாம் இயருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் இந்த பெனிஃபிட்ஸ். ஆனால் ஒரு வேளை நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்களா ப்ரிவிலேஜ், எல்லா ஸ்கேனுக்கும் வந்து 1.5% கேஷ்பேக் வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து 0.5% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த நியான் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வேண்டாங்க. நம்ம அந்த ஃப்ரீ இருக்கிறதே போதும். ஏன்னா அதுவே பாருங்களேன் 1.5% கேஷ்பேக் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கூட 0.5% வந்து கேஷ்பேக் கிடைக்குது. நமக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனே போதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ரீ வெர்ஷனே எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன். பாருங்கள், ஒரு 2,500 செலவு பண்ணேன். ஸோ அதுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 37.5 வந்து கேஷ்பேக்காக வந்திருக்கு. நீங்கள் அது 37.5 அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 1.5% கேஷ்பேக் வந்து வந்திருக்கு 2,500 ஸோ அது என்ன 150 மேலே போட்டுருன்னு கேட்குறீங்களா, அது வந்து கிவிஸு 4 கிவிஸ் சேர்ந்தால் ₹1. சரிங்களா, இதுதான் கணக்கு. நான் பாருங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரான்சாக்ஷனுக்கெல்லாம் கிடைச்சா ரிவார்டு பாருங்கள். நான் சொன்னல 4 கிவிஸ் கிடைச்சா ₹1. ஸோ நம்ம எவ்வளோ ஆட் ஆகிருக்கோ ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கான கேஷ்பேக் அமௌண்ட் தெரியும். இதில் வந்து 4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ₹1 கேஷ்பேக் கிடச்சிருக்கு. இன்னொரு இடத்துல எவ்வளோ கேட்டிருக்காங்க, ₹150 கிடச்சிருக்கு. சார் ₹37. பாருங்கள், என்னுடைய கேஷ்பேக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், உடனே கூட நான் இன்ஸ்டண்ட்டாக கூட நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்க்குறோம். அதான் நான் சொல்லியிருந்தேங்களே பார்த்தீங்களா, 4 கிவிஸ் சேர்ந்தால் ₹1. ஸோ என்கிட்ட வந்து ₹388 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிவிஸ் இருக்கும். ஒரு வேளை வந்து 100 கிவிஸ் இருந்தது அப்படின்னா டிவைடட் பை 4ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதான் உங்களுடைய காசு. இதில் வந்து நீங்கள் ₹398 நான் சேவிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து உடனே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ₹1000 சேர்ந்த பிறகு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் வந்து ₹398 வந்து வெறும் ₹50 மட்டும் போதும்னா கூட அதை எடிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கூட வரும். நான் இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் மொத்தமாக லைஃப் டைம் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் கேஷ்பேக் வந்து ₹2,172 வரையும் எடுத்திருக்கேன். இப்போது வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹398 கேஷ்பேக் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸு ₹398 இருக்குது. ஒரு ₹1000 வந்த பிறகு நான் வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேங்க. ஸோ இதுவரையும் பாருங்கள் ₹2,172 நான் கேஷ்பேக்காக எடுத்திருக்கேன் இந்த 3 மந்த்தில். ஸோ உங்களோட ட்ரான்சாக்ஷன் பொறுத்து உங்களுக்கு கேஷ்பேக்கு வரும். சரிங்களா, அதான் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நீங்களும் பார்க்குறீங்க. இது வந்து கிவிஸு 1500
ரூ. 92. இது கிவிஸு டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா அந்த ரூ. 398 வந்துடுங்க. அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணுறப்ப அதிலே கீழே காமிச்சிடலாம் பாருங்கள். இந்த 1.5% கேஷ்பேக்கு அப்படின்னு அவனே காமிச்சிடறான். நீங்கள் எல்லா ஸ்கேனுக்கும், அதுவும் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் மட்டும்தான், பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கேஷ்பேக்கு. ஸோ எல்லா கடையிலையும் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ 1.5% கேஷ்பேக் வந்துருங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா அந்த 1.5% இருக்கிற இடத்துல 2% வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணி வாங்குங்க. நான் கீழே லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு கிவி யூபிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு டைப் பண்ணி அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.